கண்கள் கூசும் அளவுக்கு 3 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா தயாரிக்கப்பட்ட வெள்ளித்தேர். வெள்ளி ரதம் உலாவர அபிராமி அம்மன் பக்தர்களுக்கு காட்சி அளிக்க வெள்ளோட்டம் துவக்க விழா வெகு விமரிசையா நடந்திருக்கு. ஆதீனங்கள் அமைச்சர் சேகர்பாபு உட்பட முக்கியமான நபர்கள் இந்த விழால கலந்துக்கிட்டாங்க. மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகாவுக்குட்பட்ட திருக்கடையூர் பகுதியில் அமைஞ்சிருக்கு உலக பிரசித்தி பெற்ற அபிராமி அம்மன் சமேத அமிர்தகடேஸ்வரர் ஆலயம். இந்த கோயிலானது தருமபுரம் ஆதீனத்துக்கு சொந்தமான கோயில். இந்த கோயில்ல புதுசா வெள்ளி ரதம் உருவாக்கப்பட்டிருந்திருக்கு. புதுசா செய்யப்பட்ட வெள்ளி ரதத்தினுடைய துவக்க விழா வெகு விமரிசையா இங்க நடந்திருக்கு. அதை தொடர்ந்து தேர் வெள்ளோட்டமும் வெகு விமரிசையா நடந்திருக்கு. இந்த விழால தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு அவர்கள், மயிலாடுதுறை MP சுதா அவர்கள், பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் அவர்கள் உட்பட பல அரசியல் பிரமுகர்களும் 5 ஆதீனங்களும் கலந்துக்கிட்டாங்க. புதுசா செய்யப்பட்ட இந்த தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு வெள்ளி ரதத்துக்கு அபிஷேகமும் செய்யப்பட்டிருந்திருக்கு. இந்த ரதத்துல அபிராமி அம்மன் சிறப்பு அலங்காரத்துல எழுந்தருளி காட்சி அளிக்க தேர பக்தர்கள் வடம் பிடிச்சு இழுத்திருந்திருக்காங்க. இந்த விழால தருமபுரம் ஆதீனம், 27வது குருமகா சன்னிதானம், மதுரை ஆதீனம், வேளாக்குறிச்சி ஆதீனம், தொண்டை மண்டல ஆதீனம், வேலூர் ரத்னகிரி ஆதீனம் உட்பட 5 ஆதீனங்களும் கலந்துக்கிட்டாங்க. ஏராளமான பக்தர்கள் வெகு விமரிசையா இதுல கலந்துக்கிட்டு மகிழ்ச்சியோட தேர்னுடைய வடம் பிடிச்சு இழுத்திருந்திருக்காங்க. சுமார் 3 கோடி ரூபாய் செலவுல பிரம்மாண்டமா செய்யப்பட்ட வெள்ளி ரதத்தினுடைய தேர் வெள்ளோட்ட விழா வெகு விமரிசையாகவும் வெற்றிகரமாகவும் நடந்து முடிஞ்சிருக்கு. இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் பல செய்திகளுக்கு பிஹைண்ட் ரூட்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.